அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், என்றென்றும் நலமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் பீகாக் வந்து மயில் படத்தை எப்படி போஸ்டர் கலரிங்கில் ரியலிஸ்டிக்காக போடலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் படம் போடுற இடத்துல அந்த மயில் வந்து அதிகமாக தேவைப்படும். அது இல்லாமல் சீனரி ஆட் பண்ணி பண்ணக்கூடிய பெரிய பிக்சர் பண்ணுற இடத்துலையும் நமக்கு இந்த மாதிரி பீகாக் வந்து தேவைப்படும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு பென்சில் ஸ்கெட்ச் வந்து போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு ஒரு 2 ஷேப் போடுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ரெக்கையாக மாற்றிட்டு உடம்புலேருந்து தொகையை வந்து கொண்டு போய் கண்டினியூ பண்ணி என் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இதில் அந்த ஸ்டார்டிங் வந்து அந்த தலையோட பகுதியிலேருந்து ஒரு 2 ஷேப் வரணும். அதுதான் வந்து இதில் ஒரு சின்ன டிப்பு. அந்த கழுத்து வந்து நீண்டு வரத்துக்கான ஒரு டிப்பு இது பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 ஷேப்பில் போடுறது தான். அடுத்து பார்த்திங்கன்னா மயிலோட வயிறு பகுதி வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வந்து தெரியணும். அது ரெண்டையும் மட்டும் கவனிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மயில் படம் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். தோகை வந்து நம்ம எப்படி எந்த இடத்துல போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நான் காமனாக எந்த படமாக இருந்தாலும் பேக்ரவுண்ட்லேயும் வைக்கலாம், ஃப்ரண்ட்லேயும் வைக்கலாம். அதாவது முருகருக்கு பின்பக்கமாக ஹைடாக இருக்கிற மாதிரியும் காட்டலாம், முருகருக்கு முன்பக்கமாக வந்து ஃப்ளோரில் நிற்கிற மாதிரியும் காட்டிக்கலாம். எந்த டைப்பில் போடுறதுனாலும் இந்த பீகாக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கூட இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இதை வந்து அட்வான்ஸ்டாக காட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா இன்னும் ஜுவல்லரி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி காட்டணுன்னா கூட காட்டிக்கலாம். நான் இதில் வந்து ப்ளைனாக வந்து ரியலிஸ்டிக்காக எப்படி வந்து பீகாக்கை வந்து இன்னும் சிம்பிளான மெத்தடில் போடலாம் அப்படின்றத நான் இதை வந்து உங்களுக்காக காட்டியிருக்கேன், சரிங்களா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். நம்ம ஏற்கனவே வந்து அந்த ஜுவல்ஸ்லாம் வச்சு ஒரு பீகாக் பெயிண்டிங் தனியாகவே போட்டிருக்கோம். அது வந்து தோகை பகுதி எல்லாத்துலேயுமே கோல்டன் ஒர்க் பார்த்து கோல்டன் ஒர்க்கு காட்டி போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நெக்லெலாம் நிறைய நெக்லஸ் டைப் போட்டிருப்போம். உங்களுக்கு நெக்லஸ் போடுறது எப்படி அப்படின்றது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து இந்த ஃபுல் ஒர்க் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீகாக் பெயிண்டிங் இருக்கும். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இதில் வந்து ஸ்கெட்ச் வந்து போட்டு முடிச்சாச்சு. நம்ம ஸ்கெட்ச் போட்டு இப்போ பேஸ் கலர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேஸ் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் கோபால்ட் ப்ளூ வந்து நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். டார்க்காக எடுக்காமல் நல்லா தண்ணியாக வந்து எடுத்திருக்கேன். தண்ணியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேஸ் கலர் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து டார்க் ஷேட் எடுத்து நம்ம டார்க் ஷேட் எங்கே வேணுமோ அங்கே மட்டும் கொடுத்துக்கலாம். ஷேட் கொடுக்குறப்போ வந்து கோபால்ட் ப்ளூ டேரெக்டாக கொடுத்தாலும் கொடுக்கலாம். நீங்கள் எந்த ப்ளூ வச்சுருந்தாலும் அந்த ஒரு ப்ளூ வச்சே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். பீகாக்கு அல்ட்ரா மெரைன் வேணும், கோபால்ட் ப்ளூ இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ல. பெர்ஷியன் ப்ளூ வச்சு கூட பண்ண முடியும். என்ன ப்ளூ வச்சுருக்கீங்களோ அந்த ப்ளூவை வந்து 2-3 ஷேட்ஸில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. எப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ளூ எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி லைட் ப்ளூ ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்காக வந்து அப்படியே அந்த கலரை யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இன்னும் டார்க்காக வேணும் அப்படின்னா லைட்டாக அதில் வந்து ஒரு பாயிண்ட் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு அதில் இருக்க எல்லா ஷேட்ஸுமே நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ப்ளூ தான் இருக்கணும் அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ அந்த ரெக்கை பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெக்கையில் வந்து கீழே வந்து ஒரு லைட்டாக ஒரு ஆரஞ்சு லேயர் காமிச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் டார்க் ப்ளூ வரணும். நான் பேஸ் வந்து கொடுத்துட்டு அது மேலே டார்க் ஏற்றுவேன். அடுத்தது வந்து ரெக்கையோட அந்த பகுதியில் வந்து எல்லோ பேஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம இன்னொரு கலர் கொடுத்து பண்ணுவோம். அது ஒரு டபுள் கலராக தெரியணும் அப்படின்றதுக்காக எல்லோ பேஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அது மேலே வந்து ஒரு ஃப்ளஷ் டிண்ட் அதாவது சாண்டில் கலர் மாதிரி கொடுத்து மேலே வந்து இன்னொரு லேயர் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு எல்லோவிஷாக நமக்கு அந்த சாண்டில் வந்து தெரியும். லீஃப் க்ரீன் வந்து கொஞ்சம் லிக்விடாக வந்து இதில் பேஸ் கலர் கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து பேஸ் கலர்லேயே நான் அதிகமாக பெயிண்ட் யூஸ் பண்ணலை, கொஞ்சம் லிக்விடாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம அதுக்கு மேலே இன்னொரு முறை கலர் பண்ணுறப்போ நம்ம திக்காக கீழே கொடுத்துட்டோம்னா நம்ம ஷேடிங் எடுத்து பண்ணுறப்போ டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நான் வந்து கொஞ்சம் லிக்விடாக அடியில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே போர்டில் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்லேயும் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒயிட்டு பேக்ரவுண்ட் போர்டு ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே போலயே அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிம்பிளாக ஒர்க் முடிஞ்சிடும். அதுவே போர்டு வந்து எல்லோ பேஸாக இருக்குது, நம்ம வந்து ஆக்சைட் பவுடர் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா எல்லோவாக இருக்குது அப்படின்னா ஒயிட்டை கொடுத்து அதுவுமே லைட்டாக கொடுத்தா போதும். லைட்டாக கொடுத்து நல்லா ட்ரையாக காய வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே பேஸ் கலர் கொடுத்து நம்ம கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மெரைன் வந்து ரெக்கையோட கீழ்ப்பகுதியில் ஹைலைட் பண்ணிவிட்டு அந்த கலர்லேயே வச்சு அந்த கண்ணோட கீழ்ப்பகுதி உடம்பு வந்து ஜாயிண்ட் ஆகிற பகுதி ரெக்கைக்கிட்ட அந்த சுருக்கங்கள் வரக்கூடிய ஏரியாலலாம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டார்க்காக எடுத்து. அதோட கால் பகுதி எங்கெல்லாம் வந்து அந்த ஜாயின்ட்ஸ் ஏரியா வருது அந்த சுருக்கம் வரக்கூடிய இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டார்க் ஷேட் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதே போல் எட்ஜஸ்லேயும் வந்து ஹைலைட் பண்ணுறேன். இப்போது ஹைலைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெக்கையோட கீழ்ப்பகுதியில் நம்ம முன்னாடி லைட் ப்ளூ கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து இப்போ டார்க்காக வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஃபெதர்ஸ் வந்து அப்படியே வரிசையாக இருக்கிற மாதிரி ஒரு 2 லேயர் 3 லேயரில்.
அதுக்கு மேலே இப்போ அகைன் இன்னொரு முறை பிளாக்கில் டேரெக்டாக கொடுத்து பார்டர் பண்ணணும். அதுக்கும் மேலே லைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கை ப்ளூவில் லைட்டாக இன்னொரு கிளார் காமிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். இப்போது க்ரீன் வந்து போஸ்டர் க்ரீன் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போது அந்த தொகை பகுதி ஜாயிண்ட் ஆகி வரப்போகுது இல்லைங்களா? ஸோ இங்கேருந்தே நம்ம அதை மெர்ச் பண்ண போகிறோம். மேலேயும் சரி கீழேயும் சரி அந்த க்ரீன் வந்து இங்கேருந்தே க்ராஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த க்ரீனோட கிளார் பார்த்திங்க அப்படின்னா பிக்காக்கில் அங்கங்கே லைட்டாக நமக்கு தெரியும். அந்த கிளார் தெரிகிற மாதிரி நான் வந்து அந்த தலையோட பகுதியிலையும் சரி அந்த டார்க் ஏரியா எங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒரு சின்ன கிளார் மாதிரி நான் வந்து இந்த போஸ்டர் க்ரீனை வந்து லைட்டாக தண்ணி கலந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதில் வந்து காட்ட போகிறேன். இதே போல் நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் பிக்காக்கோட ஷேடிங் தான். டார்க் ப்ளூ எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஷேடிங் கொடுக்குறோம். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணியிருக்கீங்க, பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சரிங்களா? எப்போவுமே ஷேடிங் கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு பெயிண்ட்டை வச்சுட்டு ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ப்ரஷ் வச்சு அகைன் ஒரு முறை வந்து நம்ம அதை மெர்ச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஷேடிங் வந்து க்ளீனாக கிடைக்கும். இப்போது அந்த கொண்டை பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5லேருந்து 7க்குள்ளே அந்த அத்தனை டாட் வந்து வச்சுக்கிட்டால் போதும். ஒரு 5 டாட் வச்சுருந்தா கூட போதும். அதில் வந்து டபுள் கலர் ஒரு ஸ்கை ப்ளூ ஷேட்லேயும் ஒரு டார்க் ப்ளூ ஷேட்லேயும் ஒரு எட்ஜஸில் மேலே வந்து டார்க் ப்ளூவும் கீழே வந்து மேலே வந்து ஸ்கை ப்ளூ கீழே வந்து டார்க் ப்ளூ இருக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஷேடு வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அந்த அதில் கனெக்ஷன் பண்ணியிருக்க அந்த லைன்லாம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டான ஒரு பிளாக்கில் வந்து கொடுத்துக்கலாம். அதுலேருந்து ஒயிட் கலரில் தான் வந்து அந்த ஸ்டெம் மாதிரி வந்து தலையில் வந்து அந்த கொண்டை வந்து வரும். அது வந்து அதோட ஷேடோ மாதிரி ஒரு லைட்டான பிளாக்கில் வந்து லைட்டாக காட்டிக்கலாம். அதில் பண்ணக்கூடிய ஒர்க்கு அவ்வளோதான். அதுவே வந்து நமக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இதுக்கு மேலே வந்து அதில் எதுவும் செய்ய தேவையில்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு பகுதியிலலாம் வந்து எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து அந்த ஷேடிங்ஸில் வந்து கரெக்டாக கொடுத்து முடிச்சுட்டு அந்த கண்ணு பகுதியிலே நம்ம வந்து அந்த ஒயிட்டு மேலே கீழே லைட்டாக ஒரு ஒயிட் லைன் வச்சுட்டு நடுவில் இருக்க பால்க்கு வந்து பிளாக்கில் கொடுத்துட்டு அதை நல்லா ரவுண்டப் பண்ணி காமிச்சிட்டு நடுவில் ஒரு சின்ன கிளார். அவ்வளோதான். கண் வந்து மயிலில் வரைகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சிம்பிளாக அந்த ஒயிட் மார்க் அந்த பிளாக் மார்க்கை கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலிங் ஒர்க்கெலாம் அதில் பண்ண தேவையில்ல. மயில் கண் வந்து நமக்கு அழகாக கிடச்சிரும். இப்போ வந்து அந்த ஜாயின்ஸ்லாம் வரக்கூடிய க்ரீன் ஷேட்ஸ் வந்து சொன்னேன் இல்லைங்களா? அதை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த க்ரீன் ஷேட்ஸும் கொடுத்துட்டு எப்போவுமே ஒரு கலர் கொடுத்துட்டு அகெயின் மேலே இன்னொரு ஷேட் கொடுக்குறப்போ நமக்கு கேப் கொடுக்கணும். அது காயறதுக்கான கேப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அது மேலே இன்னொரு ஒர்க் பண்ணுறப்போ தான் நமக்கு அதோட ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ எப்போவுமே நான் இப்போ பார்த்துட்ருப்பீங்க, நான் ஒரு வேலை பண்ணிகிட்ருப்பேன், டக்குன்னு இன்னொரு பக்கம் வந்து சம்மந்தமே இல்லாமல் பண்ணுவோம். அது காரணம் என்ன அப்படின்னா நம்ம பண்ணிகிட்ருக்க ஒர்க்கு வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அது மேலே நம்ம ஒர்க் அடுத்தது கொடுக்க முடியும், அடுத்த லேயர் ஒர்க்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம இன்னொரு ஒர்க்கு இப்போ வந்து இந்த ஃபெதர்க்கெலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கொண்டே முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ இதில் வந்து பிளாக்கில் அவுட்லைன் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் நம்ம மாற்றி ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த ஆரஞ்சு வந்து ஹைலைட் பண்ணுறோம். இதுவுமே சின்னதாக ஒரு லேயர் மட்டும் அந்த ஃபெதர் வந்து வெளியே தெரிகிற மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது ரெக்கையை விரித்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நிறையாவே நமக்கு தெரியும். ரெக்கையை வந்து மூடி வச்சுருக்கிறப்போ லைட்டாக வந்து அந்த கலர் ப்ளூ கலரும் ஆரஞ்சு கலரும் லைட்டாக வந்து நமக்கு வெளியே தெரியும். ரிமைனிங் எல்லாம் வந்து மேலே இருக்க அந்த போர்ஷன் தான் வந்து நமக்கு தெரியும். இப்போ போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த ஏரியா தான் நமக்கு தெரியும். அதில் வந்து நம்ம ஃப்ளஷ் டின்ட்டில் உள்ள கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து பிளாக் கலரில் வந்து எடுத்திருக்கேன். பிளாக் இல்லை அப்படி இல்லை, நல்ல பிளாக் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லைனா லைட்டாக அதில் வந்து போர்ஷன் ப்ளூ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளாக் வச்சாலே நமக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நார்மலாக வந்து டார்க் ப்ளூவும் பிளாக்கும் ஆல்மோஸ்ட் ஈவனாக தான் தெரியும். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிளாக் தான் வச்சுருக்கேன். பிளாக் வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே லைனாக அந்த மீன் படம்லாம் வரைகிறப்ப நம்ம காட்டுவோம், சின்ன பிள்ளையில் நம்ம வரையும்போது வரைவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இதை வந்து அந்த கர்வ்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் சிலும்பலாக வந்து போட்டுகிட்டே வரணும். ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணி போட்டுட்டு வந்துடணும். போட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக நமக்கு அப்படியே அழகாக ரியலிஸ்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். இதே போல் அந்த இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு வரிசையாக போட கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபெதராக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அது உள்ளே வந்து அந்த பேட்டர்ன் வந்து நம்ம அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். இன்னும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு போடுறதுக்கு. இப்போது இதே பேட்டர்னாக இந்த ரிமைனிங் இருக்க எல்லா ஏரியாலையும் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் இது மாதிரி இருக்கணும். ஆனால் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்சம் சிம்பிளாக வந்து கொடுத்துட்டு வரணும். இப்போ மேலே வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபெதர் தோகை பகுதி, மயிலோட தோகை பகுதி ஆரம்பிக்க போகிறோம். போஸ்டர் க்ரீன் எடுத்து மேலே அந்த பகுதியில் முதுகு பகுதியிலேருந்தே ஆரம்பிக்கும். தோகை விரிக்கும் போது பார்த்திங்கன்னா அதை வந்து சின்ன சின்னதாக காமிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் பெருசாக்கிட்டு வந்துடும். பெருசாக்கி வரப்போ அந்த நடுவில் இருக்க அந்த ரவுண்டு டிசைன் வந்து தோகையில் வரக்கூடிய அந்த ரவுண்டு கலரிங் கொடுக்குறதோட சேர்த்து வரைஞ்சிட்டு வரணும். இப்போ தோகை விரிக்காமல் இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நிறைய அதில் ஒர்க் நம்ம காட்ட வேண்டியிருக்காது. கொஞ்சமாக வந்து காட்டிட்டாலே போதும். அதுக்கு முன்னாடி நம்ம அவுட்லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த ஏரியாவில் நம்ம தோகை போட போகிறோம் அப்படின்றத கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து எங்கெங்கே வரணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரவுண்டுக்குள் உள்பக்கமாக கொடுக்குற கலரிங்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அந்த ஃபெதர் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செமியாக ஒரு சைடு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வந்து எல்லோ கொடுத்துக்கலாம். எல்லோ கொடுத்து அதை வந்து லைட்டாக ஆரஞ்சோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூ, டார்க் ப்ளூ, அப்புறம் ஒரு ஸ்கை ப்ளூ. இந்த ஆர்டரில் வந்து அதை உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ, இதுக்கு மேலே வந்து ஸ்கை ப்ளூ. அப்படி கொடுக்குறப்போ நமக்கு அந்த கலர்ஸோட காம்பினேஷன் வந்து நல்லா அழகாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த தொகையில். உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம கொடுக்க கொடுக்க வந்து எந்தளவுக்கு அதோட லுக்கு மாறிக்கிட்டே வருதுன்னு பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியும் இந்த டிஃப்ரென்ஸ் வேரியேஷன்லாம். டார்க் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்கை ப்ளூவில் கொடுக்கணும். ஸ்கை ப்ளூ கொடுத்துட்டு அதை வந்து ஓவரால் ஹைலைட் பண்ணுறதுக்கு மேலே வந்து லைட்டாக ஒரு எல்லோ ரவுண்டு வச்சுட்டு அதுக்கும் மேலே நம்ம அந்த ஃபெதரோட அந்த சின்ன சின்னதாக வரக்கூடிய அந்த முடி மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த ஏரியாவை வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹேர் மாதிரி வரக்கூடிய அந்த டிசைன்ஸ் அதை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதையுமே இப்போ வந்து எல்லோ கலரில் வச்சு நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த போஸ்டர் க்ரீன் எடுத்துக்கலாம். போஸ்டர் க்ரீன் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம அந்த போர்ஷனை கட் பண்ணுறது எப்படி, எவ்வளோ தூரத்தில் வந்து அந்த முடி ஹேர் மாதிரி போடக்கூடிய டிசைன் வந்து எந்த மாதிரி போடணும் அப்படின்றத வந்து எந்த இடத்துலலாம் வரணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து சிலம்பலாக அப்படியே கீழே வந்து தொங்குற மாதிரி தெரியணும். அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ கீழ்ப்பக்கம்லாம் அந்த மாதிரி காட்டணும், மேல் பக்கம்லாம் வந்து கீழே இறங்கி வந்த மாதிரி இருக்கும். ஸோ மேலே வந்து காட்ட தேவையில்லை, கீழ்ப்பகுதியில் மட்டும் காமிச்சா போதும். இந்த மாதிரி கட் பண்ணி டிசைன் காமிச்சிக்கலாம். இப்போது இதே டைரக்ஷனில் அந்த ரிமைனிங் எம்டியாக இருக்க எல்லா ஸ்பேஸ்லேயும் வந்து அந்த ஹேரை வந்து ஃபில் பண்ணிக்கணும் டார்க் போஸ்டர் க்ரீனில். அதாவது அதை லிக்விட் பண்ண வேண்டாம், லைட் பண்ண வேண்டாம், அதை அப்படியே வந்து எடுத்து அந்த இடத்துலலாம் வந்து கவர் பண்ணி ஃபுல்லாக ஹேர் வந்து இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். இதே போல் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். உங்களுக்கு வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் டைம் டு டைம். ஓகேங்களா? இப்போ இதே போல் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் போஸ்டர் க்ரீனில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டார்க் க்ரீன் ஒன்று இருக்கும், அந்த க்ரீன் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலரை எடுத்துகிட்டு நம்ம இப்போ திரும்ப அகைன் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட் ஆக்கிட்டே வரப்போகிறோம். மேலேருந்தே ஒரு லைன் சின்னதாக காட்டிகிட்டு வரப்போ இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. அப்போது அந்த ஒவ்வொரு ஃபெதரும் வந்து நம்ம அடுக்கான்னு தெரிகிறது இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அதை வந்து அந்த தொகை ஃபுல்லாக நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். அந்த ஹேர் பேட்டர்ன் முன்னாடி எப்படி கொடுத்தோமோ அதே போல் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதுலேயும் இந்த மாதிரி ஒரு டபுள் ஷேட் கலரை தெரியணுன்றதுக்காக லைட் கலர் கொடுத்துட்டு அந்த டார்க் கலர் கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுக்குறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும். சரிங்களா? அவங்களுக்கு தெரியுது பாருங்கள் டிஃப்ரென்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ஃபெதர் இருக்கும், அது கொடுத்துட்டு வரப்போ எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. இதே போல் இன்னும் நிறைய வாகனா வந்து லைன் வந்து கேட்டுட்ருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம வீடியோவில் வந்து போடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா விநாயகரோட வாகனம் எலி படம் போட்டிருக்கோம், அப்புறம் புலி படம் டைகர் வந்து போட்டிருக்கோம், துர்கா தேவியோட வாகனம், அப்புறம் ஐயப்பன் படத்துக்கு கூட அந்த புலி படம்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அந்த மாதிரி வேறு என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் நம்ம ப்ளேஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது தாஞ்சூர் பெயிண்டிங் சம்மந்தமாக. கிட்டத்தட்ட 150 வீடியோஸ்க்கு மேலே, கிட்டத்தட்ட 170 கிட்ட வீடியோஸ் வந்து தாஞ்சூர் பெயிண்டிங் சம்மந்தமாக மட்டுமே வந்து 170க்கு மேலே இருக்கும் வீடியோஸு. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு. நான் ஓரளவு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வெரைட்டியாக வந்து ஒரு டாபிக் ஏற்ற மாதிரி நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டாப்பிக்கும் பார்த்துட்டு உள்ளேயும் போய் பாருங்கள் அந்த டாப்பிக்கு. ஏன்னா டாபிக் பார்த்தா சில பேருக்கு உள்ளே என்ன இருக்குங்கிறது முழுசாக ஐடென்டிஃபை ஆகாது. ஸோ நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இருக்கா இல்லையாங்கிறத உள்ளே போய் தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது ஃபுல்லாக அந்த தொகை முழுதுக்கும் நம்ம அதே போல் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கால் பகுதியும் அந்த மூக்கு பகுதியும் மட்டும் நம்ம கலரிங் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு வந்து லைட்டாக ஒரு எல்லோ ஆரஞ்சு ஷேடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, அப்புறம் ஃப்ளஷ் டிண்ட்டில் வந்து நான் லைட்டாக கால் பகுதியிலையும் அந்த மூக்கு பகுதி அழகு பகுதியிலையும் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ரொம்ப பெருசாக நான் பண்ணல, ரொம்ப டீட்டெயிலிங்காகவும் நான் பண்ணல. ஓரளவு ஒரு ஒரு மேலோட்டமான ஒர்க்கில் தான் வந்து காமிச்சிருக்கேன். இன்னும் டீட்டெயிலிங்காக இன்னும் ரொம்ப நல்லாவே நம்ம அந்த கலரிங்கை வந்து கொண்டு வர முடியும். பட் பிகினர்ஸாக நம்ம பண்ணுறதுக்கும் அதே போல் தாஞ்சூர் பெயிண்டிங்கில் பண்ணுறதுக்கும் இந்த லெவலுக்கு வந்து நமக்கு போதும். அதனால் நம்ம வந்து இந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஓரளவு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாவே கிடைக்கும். சரிங்களா? இதை பார்த்து யாராவது லேர்ன் பண்ணியிருக்கீங்க, ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நமக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்ஸை வந்து என்னோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், ஹோம் பேஜ்லேயும் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் யாராவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சரிங்களா? நான் உங்களுக்கு என்னோடய ஃபீட்பேக்கையும் தரேன். அதே போல் உங்களோட பிக்சர்ஸையும் வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணலாம் எல்லாருக்கூடையும். சரிங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஒவ்வொருத்தர் ட்ரை பண்ணுறப்போ, ஒவ்வொருத்தர் பெயிண்டிங் பார்க்குறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஐடியா வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். எப்போவுமே ஷேரிங் வந்து நம்மளோட நாலேஜை வந்து நல்லாவே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணும். அது என்னோடய மைண்ட் தாட் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? அடுத்த பதிவில் தொடர்ந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆட்டோ கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். என்றென்றும் நலமுடன்.